யாருமே வேண்டியவர்களும் இல்லை, யாருமே வேண்டாதவர்களும் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாரும் வேண்டியவர், அது பிடிக்குமா? நன்னாத்தான் இருக்கும் சுவாமி. அப்படி இருந்தா நலன்தான். என்னால் இருக்க முடியுமான்னு தெரியாது. உலகத்துல எல்லாருக்கும் நான் வேண்டியவனாகவோ நல்லவனாகவோ இருக்க விடுவார்களா? சரி, எல்லாருக்கும் வேண்டாதவன், யாரும் எனக்கு வேண்டாதனால் வாழவே முடியாது. இது இருக்கலாம், மூச்சு விடலாமே தவிர வாழ்க்கையே நரகமாகிவிடும். அதனால எல்லாருக்கும் வேண்டாதவனாகவும் இருக்க முடியாது, எல்லாரும் எனக்கு வேண்டாதவர்களா இருக்க முடியாது. எல்லாரையும் வேண்டியவர்கள் வச்சிருந்தாலும் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. 10 பேருக்கு நான் வேண்டாதவனா இருக்கத்தான் இருப்பேன். ஆனா இது ரெண்டுமே வேண்டாம் சுவாமி. நான் யாருக்கும் வேண்டியவனும் இல்ல, வேண்டாதவனும் இல்ல. இப்படி சொன்ன இதுக்கு எதான அர்த்தம் புரியறதா பாருங்க. நான் யாருக்கும் வேண்டியவன் இல்லை, நான் யாருக்கும் வேண்டாதவன் இல்லைன்னா அப்படின்னா என்ன? நம்ம மனைவிக்கோ கணவனுக்கோ நான் வேண்டியவனா வேண்டாதவனா? இல்ல, நான் வேண்டியவன் இல்லை, நான் வேண்டாதவன் இல்லை. அப்பா அம்மாவுக்கு நான் வேண்டியவனா வேண்டாதவனா? நான் வேண்டியவன் இல்லை, வேண்டாதவன் இல்லை. இது ரொம்ப அழகா சாஸ்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்வது மிக மிக கஷ்டம்.